ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லினக்ஸ்லேருந்து எப்படி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எந்த ஒரு கேபிளுமே இல்லாமல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதேமாதிரி இப்போ விண்டோஸ்லேருந்து எப்படி ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எந்த வித கேபிளுமே இல்லாமல் அப்படிங்கிறது அந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோருக்குள்ளே போயிருக்கங்க. அதில் வந்து பைத்தான் சொல்லி டைப் பண்ணி பைத்தான் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைத்தான் தான் நம்ம வந்து ஒரு சர்வராக யூஸ் பண்ணி அதிலேருந்து நம்ம ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். நான் பைத்தான் லேட்டஸ்ட் வெர்ஷன் 3.10 இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 36 MB வரும்னு நினைக்கிறேன். ஃபினிஷ் ஆகட்டும். இது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எந்த மெத்தட் மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. அதில் வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விண்டோஸில் போய் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டு சிஎம்டி டைப் பண்ணின்னு வரும். அதுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணது கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பைத்தான் -v கொடுத்தா பைத்தானோட வெர்ஷன் என்னென்னு காட்டும். 3.10.5 நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து பைத்தான் டைப் பண்ணிங்கன்னா பைத்தானோட இன்டர்பிரிட்டர், அதோட கம்பைலன்ஸ் கூட சொல்லலாம், அதுக்குள்ளே வந்து போயிடும். இப்போ நீங்கள் வந்து அதோட பைத்தான் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நான் சும்மா பிரிண்ட்டுன்னு மட்டும் கமெண்ட் கொடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். பைத்தான் ஒர்க் ஆகுது. இப்போ குவைட் கொடுத்து வெளியே வந்துடலாம். இப்போ வந்து நம்ம பைத்தானோட சர்வர் வந்து இப்போ ஆன் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலோட டிஸ்கில் போய் அந்த ஃபோல்டர்கிட்ட போயிருங்க. அங்கே போய் ரைட் கிளிக் கொடுத்துட்டு ஓப்பன் இன் டெர்மினல் அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாத்துலேயே வந்து உங்களுக்கு டெர்மினல் ஓப்பன் ஆகிடும். இப்போ டெர்மினல் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பைத்தான் சர்வர் நம்ம ஆன் பண்ணலாம். அது கமெண்ட் python -m http.server கொடுத்தாவே போதும். அது வந்து போர்ட் 8000 வந்து சர்வர் ஓப்பன் ஆகிரும். இப்போ வந்து நமக்கு ஃபயர்வால் வந்து ஆக்சஸ் கேட்குது. அவ்வளோ ஆக்சஸ் கொடுக்கணும். இது ஒர்க் ஆகும்னா ஃபஸ்ட்டு ரெண்டுமே சேம் நெட்வொர்க்கில் இருக்கணும். நீங்கள் வைஃபை நெட்வொர்க்கும் உங்கள் மொபைலோட நெட்வொர்க்கும் வந்து சேமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும். மொபைல் ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ IP கான்ஃபிக் கொடுத்துட்டு அதோட IP அட்ரஸ், நான் வந்து வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கனால வயர்லெஸ்ஸோட IP அட்ரஸ் எடுத்துக்கிறேன். இப்போ அந்த IP அட்ரஸ் எடுத்துகிட்டு போய் நம்மளோட மொபைலில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சர்வர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம மொபைலில் IP அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். 192.168.9.157. இப்போ கோலன் வச்சு 8000 கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃபோல்டர் ஃபைல்ஸில் எல்லாமே வந்துருச்சு. பீஸ்லேருந்து எல்லா ஃபைலுமே வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஜாக் தி ஜெயண்ட் அந்த மூவி வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன் என் மொபைலில். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும், டவுன்லோட் ஆப்ஷன் காட்டுறோம். அவ்வளோதான். டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ.